அடுத்ததாக பொதுவாக அந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நமக்கு வரக்கூடிய ஒரு அடிப்படையான கேள்வி என்ன அப்படின்னா, எதுக்காக கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டாக் விற்கிறாங்க? அதுக்கான சிம்பிள் ஆன்சர் கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு. அதாவது அவங்க கம்பெனிக்கு தேவையான பணத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக அதை விற்கிறாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி வந்து அவங்க ஒரு சில விஷயங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. அவங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக மட்டும் அவங்களுக்கு வந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிற பிஸ்னஸ்க்கான பணம் ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. ஸோ ஒரு கம்பெனிக்கு வந்து பல காரணங்களுக்காக பணம் தேவைப்படலாம். ஒருவேளை அந்த கம்பெனி வந்து இன்னும் தங்களை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். இன்னும் ஒரு பெரிய பிராண்டாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம். அல்லது புதுசாக இன்னொரு கம்பெனி அவங்களுடைய பிரான்ச் கம்பெனி மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படலாம். அல்லது அவங்க இன்னொரு புதிய ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்படலாம். அப்படி பல காரணங்களுக்காக அந்த கம்பெனிக்கு வந்து இன்னும் அதிகமான பணம் தேவைப்படலாம். அந்த பணம் அவங்களுக்கு அவங்களுடைய பிஸ்னஸ் மூலமாக கிடைக்காத சூழ்நிலையில் அந்த கம்பெனி தங்களுடைய கம்பெனியுடைய ஓனர்ஷிப்பை ஸ்டாக்காக மாற்றி அதை ஷேர்ஸாக பிரித்து அதை பப்ளிக் மக்களுக்கு வந்து அதை விற்கிறதுக்கு முன் வர்றாங்க. ஸோ இந்த விதத்தில் வந்து கம்பெனிஸ் வந்து தங்களுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு தேவையான பணத்தை இந்த மாதிரி மக்களிடத்துலேருந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ஷேரை வாங்குறவங்களுக்கு என்ன மாதிரி அவங்க லாபம் பார்க்கலாம்? ஸோ முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி அடிப்படையில் அந்த ஷேரை அது விலை கூடும்போது திரும்ப விற்கிறது மூலமாக நம்ம லாபம் பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததான் இன்னும் ஒரு சில ஷேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிவிடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் ஒரு சில ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனியுடைய லாபத்திலிருந்து அந்த ஷேரை வாங்குறவங்களுக்கு ஒரு பங்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே வந்து வேறு வேறு ஷேர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஷேர் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா அந்த கம்பெனி வளர்ச்சி அடைய அவங்களுக்கு லாபம் கிடைக்க நீங்கள் எவ்வளவு ஷேர் வச்சுருக்கீங்களோ, ஏன்னா ஷேர் வச்சுருக்கிறவங்க அந்த கம்பெனியுடைய ஓனர், அந்த ஓனர்ஷிப்பினுடைய ஒரு பகுதி அவங்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறனால ஸோ அதிலிருந்து அவங்க ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை வந்து டிவிடெண்டாக வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணலாம். அது போக இன்னும் ஒரு சில ஸ்டாக்ஸ் நீங்கள் அந்த கம்பெனியில் ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது நீங்கள் அந்த கம்பெனியில் போய் ஓட்டு போடுறதுக்கும் கூட உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸில் வந்து பல விதங்கள் இருக்குது. இந்த மாதிரி பல விதங்களில் வந்து நீங்கள் இந்த ஷேர்ஸ் மூலமாக மணி ஏர்ன் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.